சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே கண்மணியும் ஆறுமுகமும் தோட்டத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டு பேரும் பார்த்தா கொஞ்சி குழாவிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா அந்த வழியா ஈஸ்வரி வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே உட்கார்ந்துருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்க்கவும் அங்கே கண்மணி உட்கார்ந்துருக்காங்க. கூட யாரோ உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து பார்க்கவும் ஆறுமுகம் பார்த்தா கண்மணியோட கையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்ததும் ஈஸ்வரி வந்துட்டு, வேலைக்கார நாயி, நீ கண்மணி கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கியா? கண்மணியும் உன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ இங்கே நடக்கிறது என்னமோ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வேகமாக பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க. அப்பந்தான் பார்த்தா கண்மணி வந்துட்டு, ஏன் ஆறுமுகம், நம்மளுடைய காதலுக்கு ஒருவேளை எங்கள் அப்பா சம்மதம் சொல்லலைன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்கவும், அப்போ என்னம்மா பண்ணுறது, வேற வழியே இல்லை, என்ன பண்ணுவாங்க, என்ன இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்திடுவாங்க, எனக்கு வேலையும் போயிரும், நான் நடுத்தெருவில் நிற்பேன், இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், சும்மா விளையாடாதீங்க ஆறுமுகம், நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, ஒருவேளை எங்கள் அப்பா நம்ம காதலுக்கு சம்மதம் சொல்லாமல் கோபப்பட்டாருன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்கவும், என்ன பண்ணுறது, ஐயாவோட கையில் காலில் விழுந்து கெஞ்ச வேண்டியது தான். ஏன், இங்கேயும் ஒரு காதல் கல்யாணம் நடந்திருக்குல்ல, சேது அண்ணனோட அக்கா காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, உங்களை நான் முதல்ல வேணாம் தானே சொன்னேன், நீங்களாக தானே வந்துட்டு உங்கள் காதலை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு நான் செல்ல பொண்ணு, அதனால் நான் என்ன சொன்னாலும் எங்கள் அப்பா கேட்பாரு, புரியுதா, அதனால் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஈஸ்வரி வந்துட்டு, ஓ கதை இப்படி போகுதா, உனக்கு ஒருத்தனை பார்த்து பேசி முடிச்சு வச்சு இந்த சொத்துல பாதியே ஆட்டைய போடலாம்னு பார்த்தா நீ இந்த வேலைக்கார நாயோட சுற்றிக்கிட்டு இருக்க, இருடி, இதை சும்மா விட மாட்டேன், ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லி பற்ற வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா கண்மணி ஆறுமுகம் ரெண்டு பேரும் பேசுகிறத அப்படியே வீடியோ எடுத்துடுறாங்க. இங்கே ஆறுமுகமும் கண்மணியும் பார்த்தா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து பார்த்தா கண்மணியோட ரூமுக்கு ஈஸ்வரி வராங்க. கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி உள்ளே வரவும், என்ன சின்னம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கூப்பிடவும், என்ன கண்மணி, இப்போம்லாம் அதிகமாக உன்னை தோட்டத்து பக்கம்தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஜாடம் மாடையாக பேசவும், என்ன இவங்க ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க, ஒருவேளை நம்மளோட காதல் விஷயம் எதுவும் தெரிஞ்சு தான் இப்படி பேசுகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி யோசிக்கவும், என்ன கண்மணி, யோசனை ரொம்ப பலமாக இருக்குது, தோட்டத்து பக்கம் அடிக்கடி பார்க்குறேன், அது ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்னம்மா, சும்மா தான் தோட்டத்து பக்கம் போனேன் அப்படின்னு சொல்லி கண்மணி சொல்லவும், சரி இந்த வீடியோவில் இருக்கிறது நீயான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா வீடியோவை காட்டுறாங்க. அதை பார்த்ததும் கண்மணிக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுது. கண்மணி, நம்ம தராதரம் என்ன, அந்த வேலைக்கார நாயோட தராதரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், சின்னம்மா பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கோபப்படவும், ஓ அவனை சொன்னால் உனக்கு கோபம் வருதோ, வேலைக்கார நாயி, நம்ம கிட்ட கை கட்டி சம்பளம் வாங்குறவன் அவனை போய் காதலிக்கிற, உனக்கு புத்தி கித்தி எதுவும் கெட்டு போச்சா, உனக்கு உங்கள் அப்பா கோடி கணக்கில் சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, 4-5 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்தை வச்சுக்கிட்டு இப்படி இந்த சில்லற பையலை போய் காதலிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சத்தம் போட்டுட்டு, இங்கே பாரு கண்மணி, இந்த காதல் விஷயத்தை இப்படியே மறந்துரு, உனக்கு ஒரு நல்ல இடமா நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன், அவங்க ரொம்ப வசதி இல்லாட்டியும் ஓரளவு வசதியான குடும்பம்தான், உங்ககிட்ட இருக்கிற குறைய பெருசாக பார்க்காம உன்னை அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லி இருக்கான், கோவிலில் வச்சு உன்னைய பார்த்துருக்கான், கட்டினா உன்னையத்தான் கட்டுவேன்னு சொல்லியிருக்கான், இந்த மாதிரி நல்ல இடத்தெல்லாம் விட்டுட்டு இவனை போய் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிற, இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாது, அவன் வீட்டுக்கெல்லாம் போனேன்னு வச்சுக்க உன்னால் ஒரு நாள் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், சின்னம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஆறுமுகத்தை பிடிச்சிருக்கு,
உங்களால் என்ன பண்ண முடியும்? இப்போ என்ன இந்த வீடியோவை கொண்டு போய் அப்பா கிட்ட காட்டுவீங்களா? தாராளமாக காமிச்சிக்கோங்க. நானே அப்பா கிட்ட எங்கள் காதல் விஷயத்தை பேசலாம் தான் இருக்கேன். அதனால் நீங்கள் போய் இதை அப்பா கிட்ட காமிச்சாலும் சரி, காமிக்கலாட்டியும் சரி, நானே அப்பா கிட்ட ஆறுமுகத்தை பற்றி பேச தான் போகிறேன். நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிற கல்யாணத்தில் எனக்கு கொஞ்சம் கூட சம்மதம் கிடையாது. அதனால் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்ப திமிரா பேசவும், என்னடி ரொம்ப திமிரா பேசுகிற? நானும் ரொம்ப பொறுமையாக கிளிப்பிள்ளைக்கு எடுத்து சொல்கிற மாதிரி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா பதிலுக்கு கோபமாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், ஆமாம், நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை வேலைக்கார நாயேன்னு ஆறுமுகத்தை இவ்வளவு மட்டம் தட்டி பேசுனா நான் பார்த்துக்கிட்டு சும்மாவா இருப்பேன்? எனக்கு ஆறுமுகத்தை பிடிச்சிருக்கு. முதல்ல ஆறுமுகத்துக்கிட்ட என் காதலை சொன்னப்ப ஆறுமுகம் வேணான்னு தான் சொன்னார். என்கிட்ட இருக்கிற குறைய அவரும் பெருசாக பார்க்கல தான். அவரும் என்னைய சாதாரண மனுஷி மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்துருக்க மாப்பிள்ளைக்கும் என்கிட்ட இருக்கிற குறை பெருசாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கிறது என்னவோ ஆறுமுகம் மட்டும்தான். நான் ஆறுமுகத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கிருவேன். நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிற கல்யாணத்தில் எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. நான் இப்போவே அப்பா கிட்ட போய் எல்லாத்தையும் பேச தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், இவளை இப்படியே விட்டால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. இந்த ஆறுமுகம் உசுரோட இருந்தாதானடி நீ அவனை கல்யாணம் பண்ணுவ. உன்னை என்னால் எதுவும் பண்ண முடியாது. உனக்கும் நான் ஏற்பாடு பண்ணி வச்சு இருக்கிற மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாதான் இந்த சொத்துல இருந்து நான் ஆட்டையை போட முடியும். அதனால் அந்த ஆறுமுகம் இனி உயிரோட இருக்கக்கூடாது. அவனை தட்டி தூக்குறேன்டி. அவன் போய் சேர்ந்துட்டானா அப்புறம் நான் ஏற்பாடு பண்ணி இருக்கிற மாப்பிள்ளைக்கு நீ கழுத்தை நீட்டி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, சரி கண்மணி, உன்கிட்ட நான் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்துட்டேன். ஒருவேளை உங்கள் அப்பா உன்னோட காதலுக்கு ஒத்துக்கிட்டாருன்னா தாராளமாக உனக்கும் ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் நடக்கட்டும். நான் ஏற்பாடு பண்ண மாப்பிள்ளை அப்படியே இருந்துட்டு போகட்டும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ நல்லா இருக்கணும். நீ கல்யாணம் முடிஞ்சு போகிற இடத்துல நல்ல வாழ்க்கை வாழணும். இப்படி வசதியான வீட்டில் வாழ்ந்த பிள்ளை அங்கே போய் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் உன் மேலே இருக்கிற அக்கறையில் தான் சொன்னேன். ஆனால் இது உனக்கு பெருசாக தெரியுது. சரிம்மா, இனிமே நான் உன் விஷயத்தில் தலையிட மாட்டேன். நீயே போய் உங்கள் அப்பா கிட்ட உன் காதல் விஷயத்தை பற்றி பேசி நீயே சம்மதம் வாங்கிக்க. இதுக்கு மேலே நான் இதை பற்றி எதுவும் பேச விரும்பலை. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிளம்பவும் கண்மணி பார்த்தா, ச்சே, எப்படியெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க. வாய் இருக்கிறதுங்கிறதுக்காக என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாமா? நாம் இப்படியே தாமதிக்கக்கூடாது. அப்பா கிட்ட போய் எல்லாத்தையும் பேசிடணும். ஆறுமுகத்தை காதலிக்கிற விஷயத்த அப்பா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட சம்மதம் வாங்கணும். அதுக்கப்புறம் அப்பாவே ஆறுமுகத்தை நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு போஸுக்கு ஃபோனை போடுறாங்க. போஸும் ஃபோனை எடுத்துட்டு, என்னம்மா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி போஸ் கேட்கவும், போஸு, ஒரு முக்கியமான காரியம் உன்னால் எனக்கு ஆகணும். நீ எனக்கு இதை உடனே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், என்னம்மா உன் குரலில் ஒரு பதட்டம் தெரியுது, என்ன அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும், அது ஒன்றும் இல்லைடா, இந்த கண்மணிக்கு ஒரு மாப்பிள்ளையை பிடிச்சி கொடுத்து அதில் மாப்பிள்ளை வீட்டுக்கு கிடைக்கிற வரதட்சணையில் ஒரு 25% ஆட்டையை போடலாம்னு பார்த்தேன். 25%ம்னா ஒன்றும் சும்மா கிடையாது, கோடிக்கு கோடி அந்த அளவுக்கு சொத்து வரப்போகுது. அதுக்கு இவளை நம்ம ஏற்பாடு பண்ணி இருக்கிற மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்கணும். ஆனால் இந்த கண்மணி என்னடானா இந்த வீட்டில் வேலை செய்கிறான்ல ஆறுமுகம், அவனை காதலிச்சுக்கிட்டு திரியிறா. நான் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்துட்டேன், அவள் கேட்குற மாதிரியே தெரியல. ராஜாங்கம் கிட்ட போய் சம்மதம் வாங்க போகிறாளாம். இந்த கண்மணிக்கும் அந்த ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாதுடா. அந்த ஆறுமுகத்தை நீ தட்டி தூக்கணும். அவன் இன்னைக்கு ராத்திரியே தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், என்னம்மா திடுத்துப்புன்னு வந்துட்டு ஒருத்தனை தட்டி தூக்கணும்னு சொல்கிற, அது என்ன லேசுப்பட்ட காரியமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், சரி இன்னைக்கு இல்லைன்னாலும் எப்படியாவது அடுத்த 2 நாளைக்கு மேலே அவன் உசுரோட இருக்கக்கூடாது. அவன் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம காட்டுறவனுக்கு இவ கழுத்தை நீட்டுவா. இவன் நம்ம சொல்கிறவனுக்கு கழுத்தை நீட்டினா மட்டும்தான் கோடிக்கணக்கில் நமக்கு கமிஷன் வரும்.
அதனால் நான் சொல்கிறத அசால்ட்டாக எடுத்துக்கிடாத. அந்த ஆறுமுகத்தை நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. அவன் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. சொல்ல போனால் அவன் உசுரோடவே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு தரமான சம்பவம் பண்ணணும். நீ வேலையை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே போஸ் வந்துட்டு அந்த ஆறுமுகத்தை தட்டி தூக்கணும்னு அம்மா சொல்கிறாங்க. என்ன பண்ணலாம், அவன் கார் டிரைவர் தான், எப்படியும் காரை ஓட்டிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம்னு திரியத்தான் செய்வான். சரி, லாரியை வச்சு தட்டி தூக்கிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பார்த்தா பக்காவாக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு.